தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ஓபிஎஸ் 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தால் பதவி இழந்த காரணத்தினால் தற்காலிக ஏற்பாடாக முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சசிகலாவின் குடும்பத்தின் நெருக்கத்தின் காரணமாக டிடிவி தினகரனின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த காரணத்தினால் அவர் முதலமைச்சராக்கப்பட்டார். பின்பு ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் சிறை தண்டனை இருந்த காரணத்தினால் பெங்களூர் சிறையில் இருந்த காரணத்தினால் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மீண்டும் செல்வி ஜெயலலிதா மரணமடைந்த காரணத்தினால் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றார். ஓபிஎஸ் அவர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தீர்கள். ஆனால் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நீங்கள் எம்ஜிஆரை போன்று ஜெயலலிதாவை போன்று தொண்டர்களை அரவணைத்து செல்லவில்லை. அதற்கு பதிலாக கட்சியில் தன்னுடைய ஆதிக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சர்வாதிகாரியாக, ஒரு இராணுவ தலைவராக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லலாம். மற்ற தலைவர்கள் தனக்கு அடிபணிய வேண்டும், மற்ற தலைவர்கள் தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நடந்து கொண்டீர்கள். தொண்டர்களை அரவணைத்து செல்லவே கிடையாது. நீங்கள் எந்த டிடிவி தினகரனுக்கு நம்பிக்கையாக இருந்தீர்களோ அந்த டிடிவி தினகரனுடைய நம்பிக்கை துரோகியாக நீங்கள் மாறிப்போனீர்கள். நீங்கள் சசிகலா குடும்பத்தினால் தான் முதலமைச்சர் ஆனீர்கள். ஆனால் சசிகலாவை எதிர்த்தே தர்ம யுத்தம் தொடங்கினீர்கள். ஆனால் பிற்காலத்தில் சசிகலா முதலமைச்சராக தேர்வு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே சரணடைந்தீர்கள். சசிகலாவுக்கு எதிராக ஜெயலலிதா மரண விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம்லாம் நடத்தினீங்க. ஆனால் நீங்கள் எடப்பாடியிடம் சரணடைந்த பின்பு நீங்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழகத்தின் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றவுடன் மீண்டும் நீங்கள் சர்வாதிகார போக்குடன் தான் நடந்து கொண்டீர்கள். தொண்டர்களை அரவணைத்து செல்லவில்லை. ஆகவே அதிமுக தொண்டர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அடிமட்ட தொண்டர்கள் யாரோடும் நீங்கள் நெருங்கி பழகவில்லை. அடிமட்ட தொண்டர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விட்டார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு நீங்கள் தான் உண்மையான அதிமுக என்று உரிமை கோரினீர்கள். ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கைவிரித்து விட்டது. அப்பொழுது உங்கள் பக்கம் தொண்டர்களே யாருமே வரவில்லை. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்தார்கள். ஒருத்தர் ஐயப்பன் உஸ்லம்பட்டி, அடுத்தது மனோஜ் பாண்டியன், அப்புறம் வைத்தியலிங்கம். அவ்வளோதான், வேறு யாரும் உங்கள் பக்கம் வரல. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட போய் உங்கள் கட்சியை சரண்டர் வச்சு ஒரே ஒரு தொகுதி வாங்கி இன்றைக்கி ராமநாதபுரத்தில் நிற்கிறீங்க, பலாப்பழ சின்னத்தில். ஆக இனிமேல் உங்களை நம்பி அதிமுக காரவங்க யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் கட்சியை கொண்டு போய் பிஜேபிகிட்ட அடகு வச்சுட்டீங்க. நீங்கள் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்ட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு ராமநாதபுரத்தில் நிற்கிறீங்க. இவங்க கூட இருக்கிறவங்கள பூரா கைவிரிச்சிட்டீங்க. அவங்களுக்கு கூட எம்பி சீட் நீங்கள் வாங்கி தரல. அடுத்ததாக நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி, ஆட்சியில் இல்லாத காலத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்தை முன்னிலைப்படுத்துனீங்க. உங்கள் மகனுக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வாங்கி கொடுத்தீங்க. மகனுக்கு எம்பி சீட்டு வாங்கி எம்பி ஆக்குனீங்க. உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்த போது கூட நீங்கள் கமுதியை சேர்ந்த உங்களுடைய உறவினர் ஒருத்தருக்கு தான் நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்குனீங்க. ஆக நீங்கள் கட்சியில் அடிமட்ட தொண்டர்களோடு நீங்கள் நெருங்கி பழகவில்லை. அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய சொந்த சாதியை நம்பி தான் நீங்கள் இருந்தீங்க. அதுக்காண்டி சொந்த சாதிக்காரவங்களுக்கு கூட ஒன்றும் செய்யலை. அதிமுக இருக்கிற உங்களுடைய சாதிக்காரர்களுக்கு கூட ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு அரசியல் சாணக்கியம் பத்தாது. அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு உங்ககிட்ட கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களோடு நெருங்கி பழகிவிட்டார். அதிமுகவோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டார். அவர்தான் அதிமுக என்ற நிலைமை வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ, ஒரு மாவட்ட செயலாளர் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் அதிமுகவை கைப்பற்றி அதன் பொதுச் செயலாளராகி அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக மாறிட்டார்.
அப்படிங்கிறப்ப இனிமேல் நான் தான் அதிமுகன்னு சொல்லி நீங்கள் கத்தி பிரயோஜனமே கிடையாது. இனிமேல் உங்கள் பக்கம் யாரும் வரப்போகிறது கிடையாது. ஒன்று நீங்கள் உங்களுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை கலைச்சிட்டு பிஜேபி பக்கம் போய் சேரணும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு எடப்பாடி பக்கம் வந்து சேர்ந்துருங்க. அதுதான் உண்மை, உங்களுக்கு நல்லது. அன்றைக்கி ஜானகி அம்மாள் நல்ல ஒரு முடிவெடுத்தாங்க. எம்ஜிஆர் மறைந்த பின்பு ஜானகி அம்மாள் முதலமைச்சரானாங்க. அதிமுக ரெண்டாக உடஞ்சிச்சு. ஜானகி ஜெயலலிதா 2 பேர் போட்டிட்டாங்க. ஜானகி அம்மா தோற்று போயிட்டாங்க. போட்டியிட்ட 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் இரட்டைப்புறா ஜெயிச்சிச்சு. ஜானகி அம்மா ஜெயித்தாங்க. ஒரு நல்ல முடிவெடுத்தாங்க. அரசியல்லேருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லி நாகரிகமாக விலகி போய் தன்னுடைய அணியை ஜெயலலிதாட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பக்கம் எந்த தொண்டர்கள் ஆதரவும் கிடையாது. உங்களுடைய அணியை நீங்கள் எடப்பாடிகிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் அரசியலேருந்து விலகிக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு மரியாதை. அப்படி இல்லாட்டினா நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அணியை ஒப்படைச்சிட்டு அதிமுகவில் ஒரு சாதாரண உறுப்பினராக தொடருங்க. அது உங்களுக்கு மரியாதை. அதுவும் இல்லாட்டினா நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் பிஜேபியில் போய் சேருங்க. அதுதான் மரியாதை. அதை விட்டுட்டு நான் தான் அதிமுகன்னு சொன்னால் இனிமேல் அதிமுக தொண்டர்கள் யாரும் உங்கள் பின்னாடி வர மாட்டாங்க. உங்களுடைய வயது காரணமாக நீங்கள் 75 வயசுக்கிட்ட நெருங்கிட்டீங்க. உங்களுடைய வயது காரணமாக, உங்களுடைய உடல்நிலை காரணமாக உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறோம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களை பொறுத்தது, உங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது.